ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 547 ஆரம்பிக்கிறது. அப்புறம் 3 ஸ்லோகம் தள்ளி மறுபடியும் குரு புங்கவ கேதன என்கிறார். புங்கவம் என்றால் ரிஷபம். எதிலுமே உத்கிருஷ்டமாக மிகவும் உயர்வு பொருந்தியதாக இருப்பதை ரிஷபம் என்று சொல்வார்கள். புருஷ ரிஷப என்றால் புருஷ சிரேஷ்டன் என்ற அர்த்தம். தேவ ரிஷப என்றால் தேவசிரேஷ்டன். தமிழும் இதே வழக்கு இருக்கிறது. ஏறு என்றால் ரிஷபம். நரசிரேஷ்டன் தேவசிரேஷ்டன் என்பதை தமிழிலும் மனிதரேறு தேவரேறு என்று சொல்லி கேட்கிறோம். புங்கவம் என்பது ரிஷபமே. ஆகையால் குரு புங்கவ என்று ஆச்சாரியர்களை கூப்பிடுவதற்கு ஆச்சாரிய சிரேஷ்டரே என்ற அர்த்தம். அப்புறம் புங்கவ கேதன என்கிற இடத்தில்தான் அவதாரத்துக்கு அத்தாட்சி வருகிறது. புங்கவ கேதனன் என்றால் ரிஷபத்தை கொடியாக உடையவன். இப்படி ரிஷபக் கொடியோனாக இருப்பது யார்? வேற யார்? பரமேஸ்வரன் தானே. தொடகாச்சாரியால் புக்தி பிரகாசமே இல்லாத மாதிரி பரம எளிமையாக அடங்கியிருந்து கொண்டு நிறைந்த பக்தியுடன் ஆச்சாரியாளுக்கு சரீர சேவை செய்ய வந்தவர். அப்படிப்பட்டவர் உணர்ச்சி பெருக்கில் தம்முடைய குருவையே பகவத் அவதாரமாக கொண்டாடுவது இயற்கைதான். சுரேஸ்வராச்சாரியால் அவர் மாதிரி இல்லை. அவர் மகா பண்டிதராக பிரகாசித்தவர். பூர்வத்தில் நிறைய யாக யஜ்யாதிகள் செய்த கர்ம மீமாம்சகராக இருந்து கொண்டு அந்த மதத்தை ஆதரித்து காரசாரமாக வாதங்கள் பண்ணியவர். ஆச்சாரியாளின் ஞான மார்க்கத்தை கட்டோடு ஆட்சேபித்தவர். முதலில் அவர் ஆச்சாரியாளை கண்டபோது ஆச்சாரியாளுடைய ஞான கிராந்தியோ காருண்ய மாதுரியமோ அவரை கொஞ்சம் கூட தொடவில்லை. ரொம்பவும் மரியாதையாக சண்டை பிடிப்பதாகத்தான் அவர் ஆச்சாரியாளிடம் பேச ஆரம்பித்தார் என்று சங்கர விஜயங்களில் இருக்கிறது. அப்புறம் அவரே ஆச்சாரியாளிடம் வாதத்தில் தோற்றுப்போய் ஆச்சாரியாளின் சித்தாந்தமே சித்தாந்தம் என்று ஏற்றுக்கொண்டு சந்நியாசம் வாங்கி கொண்டு அவருடைய சிஷ்யராக ஆனார். முன்னே ஒரே கர்மானுஷ்டானம் அதற்காக வாதச்சண்டை போடுவது என்று இருந்ததற்கு நேர்மாறாக இப்பொழுது ஒரே ஞானம் வேதாந்தம் என்று தத்வார்த்தமாகவே போனார். காரியமே இல்லாமல் இருக்கிறது தான் முடிவான லட்சியம் என்பதை விளக்கி நைஷ்கர்மிய சித்தி என்ற புஸ்தகம் எழுதினார். ஆக பூர்வத்தில் தீவிரமான கர்ம மீமாம்சகராக இருந்த போதிலும் சரி, அப்புறம் ஆச்சாரியாளின் சிஷ்யராகி அடியோடு மாறிய பிறகும் சரி, அவர் உணர்ச்சி வசப்படுவது என்று இல்லாமல் இருந்தார். முதலில் ஒரே காரியமும் அறிவு சண்டையுமாக இருந்தார். அப்புறம் மனசின் உணர்ச்சிகளே இல்லாத ஞானம் சாந்தம் என்பதில் ஈடுபட்டு விட்டார். தத்துவ ரீதியில் விஷயங்களை எடுத்துச் சொல்லி நிலைநாட்டுவதில்தான் இப்படியானவர்களுக்கு கவனம் இருக்கும். குருவை அவதாரமாக ஸ்துதித்து சமஜாயத சேதசி கௌதுகிதா என்று தொடகாச்சாரியால் சொன்னார் போல சித்தம் சந்தோஷத்தில் பூரித்து நிறைவதாக இவர்கள் சொல்வதற்கில்லை. இப்படி எல்லாம் இருந்தும் அவர் சுரேஸ்வரர் ஆச்சாரியாலை தமோந்தகாரத்தை விரட்டும் ஞானசூரியனாக கொண்டாடி சொன்னார் என்று பார்த்தோம். அது பிருகத்தாரண்ய வாத்திகத்தில் தைத்தியோபனிஷத்துக்கு ஆச்சாரியால் செய்துள்ள பாஷ்யத்திற்கும் சுரேஸ்வராச்சாரியால் வார்த்திகம் எழுதியிருக்கிறார். அதிலே ஆச்சாரியால் பரமசிவ அவதாரம் என்றே துவனிக்கும்படியாக ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கிறார். முமுக்ஷு சார்த்தவாகஸ்ய பவநாம பிருதோ யதேஹே. முமுட்சுக்களின் கோஷ்டிகளுக்கெல்லாம் தலைவர் பவனுடைய பெயரை தாங்கும் யதி, அதாவது சந்நியாசி என்று அர்த்தம். முமுட்சு என்றால் மோக்ஷகாங்ஷிகள், அதாவது மோட்சம் அடைய வேண்டும் என்று விரும்பி அதற்காக முயற்சி செய்பவர்கள். சார்த்தவாகன் என்றால் பொதுவாக ஒரு பெரிய வியாபாரிகளின் கோஷ்டிக்கு தலைவன் என்று அர்த்தம். படகுகளில் திரைக்கடல் ஓடி அல்லது பாலைவனத்தில் ஒட்டகங்களின் மேல் ஏறிக்கொண்டு இப்படியெல்லாம் வியாபாரிகள் கேரவன் என்று போகும்போது ஏற்கனவே அந்த வழிகளெல்லாம் நன்றாக அற்றும்படி பண்ணிக்கொண்டு இப்பொழுது மற்றவர்களுக்கு ஜாக்கிரதையாக வழிகாட்டி கொண்டு போகும் லீடராக ஒரு பெரிய வியாபாரி இருப்பான் அல்லவா, அவன்தான் சார்த்தவாகன். இம்மாதிரி சம்சாரக்கடலில் அல்லது சம்சார பாலைவனத்தில் வழிகாட்டியாக முமுட்சுக்களை அழைத்து கொண்டு போகிற ஆத்மீக சார்த்தவாகராக ஆச்சாரியாலை சொல்லியிருக்கிறார். இந்த வியாபாரியிடமுள்ள சரக்கு அவருடைய செல்வம் என்னவென்றால் ஞானம்தான். இதை சொல்லும்போது பத்மபாதாச்சாரியார் அவரை அவருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு செய்துள்ள பஞ்சபாதிகா என்ற வியாக்கியானத்தில் பாஷ்ய வித்தக குரு, அதாவது தாம் எழுதிய பாஷ்யங்களையே
தம்முடைய செல்வமாக கொண்ட குரு என்று சொல்லியிருப்பது நினைவு வருகிறது. சந்நியாசியின் லட்சணைப்படி பொருட்செல்வம் அவரிடம் இல்லாவிட்டாலும் ஞானச் செல்வத்தில் பெரிய வியாபார தலைவராக இருக்கிறார். அது இருக்கட்டும், அவதார சமாச்சாரம் அல்லவா பார்த்து கொண்டிருந்தோம். அதற்கு ஆதரவாக சுரேஸ்வரர் பவநாம பிருத் என்கிறார். பவன் என்கிற, அதாவது சிவன் என்கிற நாமத்தை தரித்து கொண்டிருப்பவர் என்கிறார். இப்படி எதற்காக சொல்ல வேண்டும்? சிவாவதாரம்தான் இவர் என்று ஹிண்ட் பண்ணுவது தவிர இதற்கு காரணமில்லை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.